வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். ஜூலை மாதத்திற்கான பலன்கள். இந்த ஜூலை மாதம் குறிப்பாக தமிழில் சொல்லுவோம் 15ஆம் தேதி ஜூலை ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது என்ன? தக்ஷிணாயனத்தின் தொடக்கம். அதாவது உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷிணாயனம் காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு பருவநிலை மாற்றம், நிறைய விஷயங்களில் மாற்றங்கள். அதாவது நம்மளுடைய அப்ரோச்சு, நம்ம வேலைகள் எல்லாத்துலேயுமே நிறைய மாற்றங்களை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு மாதம் இது. அதனால் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பெயர் குரு பூர்ணிமா. இந்த மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிக மிக முக்கியமான அமாவாசை. அமாவாசைகளில் 3 அமாவாசை இம்பார்ட்டன்ட். ஒன்று தை அமாவாசை, இன்னொன்று ஆடி அமாவாசை, 3வது அமாவாசை மாலை அமாவாசை. அதனால் இந்த ஆடி அமாவாசை முக்கியத்துவம் பெறுவதால் இது இந்த மாதம் வரல, அடுத்த மாதம், அது ஆகஸ்ட் 12 தான் வருது. ஸோ இதெல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது. திதி கொடுக்கறது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இப்போ நம்ம ராசியுடைய பலன்களுக்கு போகலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 4ஆம் தேதி முதல், அதாவது அவர் 3ஆம் வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டுக்கு போகிறார். ரொம்ப சிறப்பு. அதே போல் 2ஆம் வீட்டுக்குடைய புதன் அதே 4ஆம் தேதி அன்றைக்கி 3ஆம் வீட்டிலிருந்து 2ஆம் வீட்டுக்கு வர்றார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானம், தனஸ்தானம், படிப்புக்கான ஸ்தானம். அந்த இடத்துல சூரியனும் புதனும் இருப்பது பெரிய சிறப்பு. இது எதை குறிக்கிறதுனா வாக்கு வன்மை. நீங்கள் உங்கள் அகாடமிக்ஸ் எஜுகேஷனில் பெஸ்ட்டு சக்ஸஸ். இப்போது வாக்கு வன்மைங்கும் போது என்ன முக்கியமான விஷயம்? ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, நீங்கள் பேசுகிறது, அந்த இன்டர்வியூவில் பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் உங்கள் வாக்கு தானே. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எவ்வளோ ஸ்மார்ட்டாக பேசுகிறீங்க, எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் கொடுக்குறீங்க, அதை பொறுத்தது. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் வாக்குவன்மை சிறப்பாக இருப்பதால் பல விஷயங்களை உங்களால் சாதிக்க முடியும். கையில் ஃபினான்ஸ் நல்லா இருக்கும், பழக்கம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். நான் எந்த மாதிரி கோர்ஸ் போகணும், எந்த மாதிரி காலேஜுக்கு போகணும், என்ன செய்யணும், இதெல்லாம். ஸோ உங்கள் எண்ண ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல் பெஸ்ட்டு டீல் அப்படின்னு சொல்லலாம். எது நமக்கு எல்லா விதத்துலேயும் அக்காமடேட்டிவாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும். ஏன்னா சில நேரங்களில் ஃபீஸ் பார்க்குறோம், சில நேரங்களில் டிஸ்டன்ஸ் பார்க்குறோம், அப்புறம் சில நேரங்களில் குவாலிட்டி ஆஃப் காலேஜ் பார்ப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியாக நல்லபடியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு கிட்டும். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமாக இருப்பாங்க. பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜாப் விஷயத்தெல்லாம் நல்ல மாற்றங்களை பற்றி பேசுகிறது. அதே நேரத்தில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். சில சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் போய் அட்டன் பண்ணிட்டு வருவீங்க. உங்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படும். மனதில் உற்சாகம் ஏற்படும். எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு அடிக்கடி இந்த மாதத்தில் ஒரு விருந்து உபச்சாரம், உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். அதாவது ரொம்ப ஒரு நல்ல பார்ட்டிஸு இந்த மாதிரிலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ரொம்ப ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். அதோடு மட்டும் இல்லாமல் உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல சூழல்களை பற்றியும் பேசுகிறது. இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஒரு குறுகிய கால பிரயாணங்கள் உண்டு. சில நேரங்களில் குலதெய்வ வழிபாடுக்காக போயிட்டு வருவீங்களா இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட ஒரு சின்ன அவுட்டிங், ஒரு பெரிய லாங் டேர்ம் ஜேர்னின்னு சொல்லலை, மேக்ஸிமம் 3 days அந்த மாதிரி போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் நிரம்பவே காணப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் உங்களை பெற்றவங்களுடைய ஒரு ஹெல்த்தும் சீராக இருக்கும். பெரிய பிரச்சனைகள் வராது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயங்களை பற்றி பேசுகிறது. நண்பர்கள் சம்பந்தமாகவோ இல்லை நமக்கு மூத்த பிறப்புகள் மூலமாகவோ ஒரு சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அப்படி பிரச்சனைகள் ஏற்படும்போது அதை கொஞ்சம் நிதானமாக கையாள வேண்டும்.
சில சென்சிட்டிவ் விஷயங்கள் வரும், அதை நிதானமாக கையாளணும். அதே போல் இந்த வீடு வாங்கிறது, நிலம் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் அவசரப்படாமல் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம். பெரிய பெரிய பில்டர்ட்டெல்லாம் வாங்கிடுறாங்க, கடைசியில் பார்த்தோம்னா அவன் ஒரே ஃப்ராடாக இருக்குது. ஒரு இடத்துல கோயில் நிலத்தையே விற்று அதுக்கு பேங்க்கு இது எல்லாம் கொடுத்தாச்சு, எல்லாம் நிறைய நியூஸில் வருது. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனால் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டை தரான், இந்த லேண்ட் அக்ரிமெண்ட்லாம் கொடுக்க முடியல. ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான சில இது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி டீலிங்ஸில் பெரும்பாலும் வில்லங்கங்கள் வருவதற்கான ஒரு தன்மை தென்படுவதால் அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப நிதானமாக அவசரப்படாமல் செயல்படாற்ற வேண்டியது மிக மிக அவசியம். இந்த மாதம் பெரிய அளவுக்கு எதுவும் பிரச்சனைகள்லாம் வராது. ஆனால் சில நேரங்களில் நீங்களாக போய் பிரச்சனைகளில் சிக்காமல் இருக்கணும். அப்படி பிரச்சனைகளில் சிக்குவதற்கு காரணம் என்னென்னா, நம்முடைய கவனக்குறைவு. அதனால் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் சற்று கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். உங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்களாக இருக்கலாம். சில பேர் குழந்தை, அவங்க ஒய்ஃபு கன்சீவ் ஆவாங்களா, இல்லை பெண்ணாக இருந்தால் அந்த நேரத்தில் ப்ரெக்னென்சி இருந்ததுன்னா குழந்தை பிறப்பு, இதெல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். எந்த ஒரு அசம்பாவிதமோ பிரச்சனைகளோ ஏற்படக்கூடிய அளவில் இந்த மாதத்தில் எதுவும் தென்படலை. நல்ல மாதம், நிறைய சந்தோஷங்கள் உண்டு. சில நேரங்களில் சில விஷயங்களில் கவனமாக இருங்கன்னு தான் நான் சொன்னேன். மற்றபடி நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி உள்ள நல்ல மாதமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.